கும்மிடிப்பூண்டி அரசு பள்ளி அதில் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் அப்படிங்கிறது அந்த 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 பள்ளி வளாகத்தில் அந்த நடந்துட்டு இருக்கு. அதே பள்ளி வளாகத்தினுடைய கழிவறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளமான போதைப் பொருட்கள் உபயோகித்த அந்த ட்ரேசஸ் எல்லாம் அங்கே நிறைய கிடக்குது. அதாவது பீடி குடிச்சது, சிகரெட் குடிச்சது, அதை தவிர வந்து இந்த கூல் லிப்ஸ் பேக்கெட்டு, காலி பேக்கெட்டு, அந்த மாதிரி எக்கச்சக்க போதைப் பொருட்களுடைய இதெல்லாமே அந்த முழுக்க அந்த கழிப்பறை முழுக்க அங்கே கிடைக்குது. அந்த கழிப்பறை மிகவும் வந்து மோசமான நிலையில் இருக்குது. எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு கழிப்பறை அதை உபயோகப்படுத்தவே முடியாத நிலையில் எப்படி இப்படி ஒரு கழிப்பறை இருக்குங்கிறதும் அந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியாது. அந்த வீடியோ வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறது. எப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ போதைப் பொருட்கள் கிடைக்கிறது, புழக்கம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை வந்து பொதுமக்கள் வைத்து வருகிறார்கள். அதுவும் ஒரு அரசினுடைய ஒரு முகாம் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாட்டில விட்டுவிட்டீங்க, அதோட பாட்டிலும் கிடந்தது. இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின்கக்கூடிய முகாம் நடத்துவதற்காக அந்த பள்ளி இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு உள்ள போய் வீடியோவை எடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா எத்தனை பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் நம்ம எடுக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நமக்கு இதை எடுக்க முடிந்தது. அப்ப அதற்காக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு அயோக்கியத்தனை நடக்குதுன்னு வெளியில கொண்டுறதுக்கு இதை திறந்து விட்டதுனால தான் நடந்தது. ரெண்டாவது, ஒரு மருத்துவ முகாம் நடத்தக்கூடிய இடத்துல முன்னாடி என்னென்ன இருக்கு சரி பார்க்கணுங்கக்கூடிய அடிப்படையை கூட செய்யாமல் மருத்துவ முகாம் நடக்குது. அப்ப அந்த முகாம் எந்த அளவு சின்சியரா நடத்துறாங்கிறதுக்கு இதையும் கூட நமக்கு வந்து வேற ஒரு உதாரணம் எடுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க அப்படின்னா, அப்போ அந்த முகாமும் வந்து என்னன்னா பேரளவிலான முகாம். இது உண்மைக்கு ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்பட்ட முகாம், அதாவது மருத்துவ நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட முகாம் அல்ல. இது பணத்துக்கு செலவு எழுதுவதற்கான நடத்தப்பட்ட முகாம்ங்கிறது தெளிவாக தெரிகிறது. அடுத்தது எதா பார்க்கணும், இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்பா அம்மாவுக்கு பாத பூஜையோ ஆசிரியருக்கு பூஜை செய்யக்கூடியதுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்கிறது. மாணவர்களுக்கு அந்த பழக்கம் வந்துடப்படாதான். இந்த பழக்கம் மாணவர்கள்ட்ட இருந்தா தப்பு இல்லையா? ஏன் அதுக்கு தடை விதிச்சாங்கன்னு புரிஞ்சது இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு நீ எப்படிறா நினைக்கலாம்? நீ என்ன நினைக்கணும்? பாட்டிலும் பீடியும் முன்னேறி தெய்வம், கூலிப்ஸ் போடுவது சாலவும் நன்று, காஜா பீடி நெஞ்சு குருதி, ஆளும் வேலும் பல்லு குருதி நீ படிக்காதே, காஜா பீடி நெஞ்சு குருதின்னு படி, இப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையைத்தான் இந்த அரசு வைத்திருக்கிறது. அதனால இப்படி ஒரு நீங்க அதுக்கெல்லாம் நீங்க கட்டுப்பாடு ஏன் விதிக்கிறேன்னா, இப்படிப்பட்ட அயோக்கிய உருவாகணும் தானே அரசாங்கம் நினைக்குது. யோசிச்சு பாருங்க. இது திருவள்ளூர் மாவட்டம், திருத்தணியும் திருவள்ளூர் மாவட்டம். அந்த திருத்தணியில வந்து நீங்க பார்த்தாச்சுன்னா போதையில பயிலு இந்த ஒடிசால இருந்து வந்து ஒருத்தர் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. நம்ம பார்த்தோம் ரீல்ஸ் போடுறதுக்காக. அதுக்கு முதல் நாள் அரசுட்டு இருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதுல போதைங்கிற வார்த்தை கூட இடம்பெறல. நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியும். ஆமா, அரசு தரப்புல வெளியிட்ட செய்தி அறிக்கை இல்ல, ஆனா டிஜிபி தான் அது வருது. ஆனா அரசின் அறிக்கையில போதையை பத்தின ஒரு குறிப்பு வரல. ரெண்டாவது, நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடிய ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, எதை கேட்டாலும் கஞ்சா போதை. இது கஞ்சா போதை மட்டும்தானா, இல்லைன்னா இது சைக்கோட்ராபிக் ட்ரக்கா? சைக்கோட்ராபிக் ட்ரக் இருக்கிறத கூட கஞ்சா போதைன்னு சொல்லி மூடி மறைக்கிறது. ஏன்னா சைக்கோட்ராபிக் ட்ரக் பழக்கம் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ரெக்கார்டே ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கு தண்டனை கொஞ்சம் கடுமையான தண்டனை. அப்ப தொழில இருக்கக்கூடியவங்க யார் யாருங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அவன் பேர் என்ன, இந்த ஒருத்தன் ஜாஃபர் சாதிக்கு அவன் அரெஸ்ட் ஆகும்போது பத்திரிகைக்காரங்க அவன் ரைடு நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அப்ப சிற்றரசுங்கக்கூடிய திமுககாரருக்குள்ள அடியாளுகள் போய் பத்திரிகைக்காரங்களை அடிக்கிறாங்க. பத்திரிகைக்காரங்களை அடிச்ச உடனே பெருசா யாருமே அதை பத்தி பேசக்கூட இல்லை. அதாவது இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்னு எல்லாம் சொல்லி ஒரு கூட்டம் இருக்க, ஏன்னா பத்திரிகைக்காரன் அடிச்சானே கூட அப்ப வாயை திறக்கல. அப்போ இந்த போதை தொழில் என்பதை அரசாங்கம் பாதுகாக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்ப நீங்க இந்த நான் முன்னாடி ஒரு நம்ம ஆளுநர் சந்திச்சேன் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு இது நிறைய இருக்குன்னு. அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு, அப்படி எந்த நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி எல்லாம் சீஸ் பண்ணினதாக தெரியலையே அப்படின்னாரு அவர்.
ஐயா இதான் ஐயா யதார்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இப்போ அவர் சொல்றார், இங்க நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, பரவாயில்ல, காலம் கடந்தாதும் ஞானோதயம் வந்திருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இல்லை நம்ம சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவர் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணாராங்கிறது நமக்கு தெரியலை. அதனால இது தொடர்ந்து சஸ்டைண்டா தமிழ்நாட்டை வந்து ஒரு போதை மாநிலமாக மாற்றுவது, இது வெளிநாட்டுக்காரர்களோட சதியின் ஒரு அங்கம். என்ன அப்படின்னா, இப்போ டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் நமக்கு சாதகமாக வரும்போது இங்கே உள்ளவனெல்லாம் நீங்கள் வந்து போதைக்கு அடிமையாக்கியாச்சுன்னா, இவனோட ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களோட பாப்புலேஷன் உங்களோட அசட்டாக மாறுவதற்கு பதில் உங்களுக்கு லைபிலிட்டியாக மாறும். அதுக்காக வேண்டி எல்லாவனும் பம்பின் பண்றான். அப்போ இது இந்த நாட்டை அடிமையாக்குவதற்காக ஒரு எதிரி நாடு செய்கிறது என்று தெரிந்தும் இந்த மாதிரியான பழக்கங்களை இந்த நாட்டில் ஒரு மாநில அரசு வளர விடுகிறது என்றால் இந்த அரசு தேச துரோக அரசு இல்லாமல் என்ன அரசு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இவ்வளவும் கிடைச்சிருக்கு. வெளியில வந்தாச்சு இல்லையா செய்தி, ஏதோ ஒருத்தையும் பேரு கூட மறந்து போச்சு, விஷ்ணுன்னு யாரோ ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்துல பேசி போட்டான் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக மந்திரி மகேஷ் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் ஹெட்மாஸ்டரா மாத்தி என்னெல்லாமோ நடவடிக்கை எடுத்தாங்களே. என்னோட ஏரியால எப்படி உள்ள நுழைய முடியும்? எப்படி நுழைய முடியும்? அப்ப இதுக்கு அவர் செய்யலைன்னா என்ன? இது அவர் ஏரியா இல்லையா? அப்படிதானே அர்த்தம். அப்ப இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, போதையெல்லாம் நீங்க வைக்கலாம், ஆனா ஒரு ஆன்மீக உணர்வோ தேசிய உணர்வோ குழந்தைகளுக்கு போய்விடக்கூடாது. குழந்தைய பல மொழிகள் படிச்சு விடக்கூடாது. ஆனா நீங்க குடிக்கலாம், கஞ்சாடிக்கலாம், கூல் லிப்ஸ் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதான அரசின் கொள்கை? இதான அரசின் கொள்கை. அதனால இந்த அரசு என்பது தமிழகத்தின் வருங்காலத்துக்கு சாவுமணி அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு இருக்கிற ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக் ராக்கெட்டுக்கு ஒரு ஆளுங்கட்சியே வந்து இப்படி ஒரு ஏஜென்ட் வேலை பார்க்கறதுங்கக்கூடியது உண்மைக்கு வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இது அரசியல் ரீதியாக இருக்கலாம், நாங்கள் டெமோக்ரஸி அதனால ஆர்டிகிள் 356 பயன்படுத்த மாட்டோம் நல்லா மத்திய அரசு நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் இது வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தின் வருங்காலத்தை அடுத்த இப்போ இந்த தலைமுறை ட்ரக்குக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்களால மீட்கிறதுங்கிறது கஷ்டம். ஆப்பிரிக்காவுக்கு நடந்த நிலைமை தான் தமிழகத்திற்கும் நடக்கும். பஞ்சாப் அந்த நிலைமைக்கு போயாச்சு. ஆனால் இன்னமும் மத்திய அரசு எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது என்பது மத்திய அரசின் மீதுள்ள நம்பிக்கையும் நமக்கு குறைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.